திருச்சிற்றம்பலம். குங்கிலிய கலைய நாயனார் புராணம். குங்கிலி கலைய நாயனார் அடியாருக்கு மடியேன். சோழ மண்டலத்திலே திருக்கடவூரில் பிராமண குலத்தில் சிவபக்தியில் சிறந்த கலையர் என்பவர் ஒருவர் இருந்தார். அவர் அந்த திருப்பதியிலே திருவீராட்டனம் என்னும் திருக்கோயிலில் விட்டிருக்கின்ற பரமசிவனுக்கு தினந்தோறும் குங்கிலிய தூபம் இட்டு வந்தார். இட்டு வருங்காலத்திலே பரமசிவனுடைய திருவருளினாலே அவருக்கு வறுமை உண்டாயிற்று. உண்டாகியும் அவர் தாம் செய்யும் திருப்பணி தவறாமல் நடத்தி வந்தார். வறுமை மிகுதியினாலே நிலங்களை விற்றும் மற்ற பொருட்களை விற்றும் செலவழித்தார். இப்படி எல்லாம் செலவானமையால் அவருடைய மக்களும் சுற்றத்தவர்களும் வருந்தினார்கள். ஒரு நாள் அவர் மனைவியார் அரிசி முதலின வாங்குவதற்கு ஒன்றும் இல்லாமையால் 2 நாளாக பட்டினிலிருந்து வருந்துகின்ற புதல்வரையும் சுற்றத்தாரையும் பார்த்து இறங்கி தம்முடைய தாலியை அக்கணவர் கையிலே கொடுத்து, இதற்கு நெல் வாங்கி கொண்டு வாரும் என்றார். குங்கிலி கலைய நாயனார் அந்த தாலியை வாங்கி கொண்டு நெல் வாங்கும் பொருட்டு போனார். போகும்பொழுது வழியிலே ஒரு வணிகன் குங்கிலிய பொதி கொண்டு தமக்கு எதிரே வரக்கண்டு மனமகிழ்ந்து, சுவாமிக்கு தூபம் விடும்படி குங்கிலியத்தை பெற்றுக்கொண்டேன், இதனும் பார்க்க மேலாகிய பேர் உண்டோ என்று சொல்லி தம்முடைய கையிலிருந்த தாலியை கொடுத்து அந்த குங்கிலிய பொதியை வாங்கி கொண்டு ஆலயத்துக்கு விரைந்து சென்று அங்குள்ள பண்டாரத்திலே அக்குங்கிலியத்தை வைத்துவிட்டு சுவாமியை துதித்து கொண்டு அங்கே இருந்தார். அவர் அங்கே இருக்க வீட்டிலே அவர் மனைவியாரும் மக்களும் பசியினாலே வாடி அன்று ராத்திரியிலே இலைப்புற்று நித்திரை செய்யும் பொழுது கருணாகரராகிய கடவுள் அவ்வீடு முழுவதும் பொற்குவியலும் நெற்குவியலும் அரிசிக்குவியலும் பிற வளங்களும் நிறைந்து கிடக்கும்படி அருள் செய்து அம்மனைவியாருக்கு சொப்பனத்தில் தோன்றி அனுகிரகம் செய்தார். உடனே அவர் விழித்தெழுந்து அங்கு இருக்கின்ற செல்வத்தைக் கண்டு பரமசிவனுடைய திருவுருளை வியந்து ஸ்தோத்திரம் செய்து கொண்டு தம்முடைய நாயகராகிய குங்கிலி கலைய நாயனாருக்கு திருவமுது பாகம் பண்ண பிரயத்தனம் செய்தார். கிருபாநிதியாக பரமசிவன் குங்கிலி கலைய நாயனாருக்கு தோன்றி, நீ மிக பசி கொண்டிருக்கின்றாய், உன் வீட்டுக்கு போய் பாலும் அன்னமும் உண்டு துன்பத்தை ஒளி என்று திருவாய் மலர்ந்தருளினார். குங்கிலிய கலைய நாயனார் அதை கேட்டு கைகூப்பி வணங்கி அவருடைய ஆக்ஞையை மறுத்து இருத்ததற்கு அஞ்சி அதனை சிரசின் மேலே வகித்து திருக்கோயிலில் நின்றும் நீங்கி போய் தம்முடைய வீட்டினுள்ளே புகுந்தார். புகுந்த நாயனார் அவ்வீடெங்கும் நிறைத்திருக்கின்ற நிதிக்குவைகளை கண்டு மனைவியாரை நோக்கி, இந்த செம்பத்துக்கள் எல்லாம் எப்படி வந்தன என்று கேட்க, அவர் எம்பெருமானுடைய திருவருளினால் வந்தன என்றார். அதை கேட்ட நாயனார், ஒன்றுக்கும் பற்றாத சிறியேனையும் ஆட்கொள்ளும் பொருட்டு நமது கடவுளுடைய கருணை இருந்தபடி இப்படியோ என்று கடவுளை வணங்கினார். மனைவியார் விரைவிலே கணவரையும் சிவனடியார்களின் விதிப்படி தூப தீபங்களால் ஆராதனை செய்து திருவமுது செய்வித்தார். குங்கிலி கலைய நாயனார் பரமசிவனுடைய திருவருளினாலே பெரு செல்வமுடையவராகி சிவனடியார்களை தயிர் நெய் பாலோடு திருவமுது செய்வித்து வந்தார். இப்படி நடக்கும் காலத்திலே திருப்பனந்தாள் என்னும் திருப்பதியிலே விட்டிருக்கின்ற சிவலிங்கம் சாய்ந்திருந்தபடியால் அதனை நிமிர பண்ணி கும்பிடுதற்கு விரும்பி ராசாவானவர் தம்முடைய யானைகள் எல்லாவற்றையும் பூட்டி இழுத்தார். இழுத்தும் அது நிமிராமையால் அகோராத்திரம் தீராத கவலையுற்றிருந்தார். குங்கிலி கலைய நாயனார் அந்த சமாச்சாரத்தை கேள்வியுற்று சுவாமி தரிசனம் செய்யும் பொருட்டு திருப்பனந்தாளை அடைந்தார். அங்கே சிவலிங்கத்தை நிமிர பண்ண வேண்டும் என்கின்ற ஆசையாய் ராஜவர்த்தா முறுதலையும் சேனைகள் யானைகளோடு சிவலிங்கத்தை இழுத்து தங்கள் கருத்து முற்றாமையால் பூமியின் மேலே வலி குறைந்து விழுந்து இளைத்தலையும் கண்டு மனசிலே துன்பம் கொண்டு, அடியேனும் இழப்பை தருகின்ற இந்த திருப்பணி செய்ய வேண்டும் என்று விரும்பி சிவலிங்கத்திலே கட்டப்பட்ட கயிற்றை தம்முடைய கழுத்திலே கட்டி கொண்டு இழுத்தார். உடனே சிவலிங்கம் நிமிர்ந்தது. அப்படி நிமிர்ந்தது அவர் புறத்திலே கட்டி இழுத்த அக்கயிற்றினாலே அல்ல என்று உணர்க, அகத்திலே கட்டி இழுத்த அன்பு கயிற்றினாலேயாம். அது கண்டு ராஜாவும் சேனைகளும் மிகுந்த களிப்படைந்தார்கள். ராஜா குங்கிலி கலைய நாயனாரை நமஸ்கரித்து வியந்து சோத்திரம் பண்ணி சுவாமிக்கு வேண்டிய திருப்பணிகள் பலவற்றை நிறைவேற்றிக் கொண்டு தம்முடைய நகரத்துக்கு போய்விட்டார். குங்கிலி கலைய நாயனார் சில நாள் சுவாமி தரிசனம் செய்து கொண்டு அங்கே இருந்து பின் தமது வாசஸ்தானமாகிய திருக்கடவூருக்கு போய் தான் செய்யும் திருப்பணியை செய்து கொண்டிருந்தார். இருக்கும் நாளிலே அந்த ஸ்தலத்திற்கு எழுந்தருளி வந்த திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனாரையும் திருநாவுக்கரச நாயனாரையும் எதிர்கொண்டு தமது வீட்டுக்கு அழைத்து கொண்டு போய் திருவமுது செய்வித்து அவர்களுடைய திருவருளையும் பரமசிவனுடைய திருவருளையும் பெற்றார். பின்னும் சில காலம் அன்பு மேன்மேலும் பெருக பல திருப்பணிகளும் செய்து கொண்டிருந்து சிவவதம் அடைந்தார். திருச்சிற்றம்பலம். குங்கிலிய கலைய நாயனார் புராண சூசனம். சிவசன்னிதானத்திலே தூபம் விடுதல். திருக்கோயில்களிலே சிவசன்னிதானத்தில் மெய்யன்போடு சுகந்த தீபம் தூபம் இடுதல் சிவபுண்ணியமாம். இச்சிவபுண்ணியத்தினால் மிகச் சிறப்புற்றவர் இக்குங்கிலி கலைய நாயனார் என்பது இவர் தமக்கு செல்வம் உள்ள பொழுதன்றி மிகுந்த வறுமை எய்திய பொழுதும் இத்திருத்தொண்டை தவறாது செய்தி மழை தெளியப்படும். இவர் தமது மனைவியார் 2 நாள் போஜனம் இன்றி வருந்தும் புதல்வரையும் சுற்றத்தாரையும் பார்த்து இறங்கி நெல்கொள்ளும் பொருட்டு தம்மிடத்திலே தந்த தாலியை கொண்டு போகும் பொழுது குங்கிலிய பொதியை கண்டு தம்மையும் தமது மனைவி முதல்வரையும் வருந்தும் பெரும் பசியை சிறிதும் நோக்காமல் அத்தாலியை கொடுத்து குங்கிலிய பொதியை வாங்கி
பெருமகிழ்ச்சி உற்றமையே இவர் இப்புண்ணியத்தை இடையறாத மெயின்போடு செய்தனர் என்பதற்கு சான்றாகும். அக்குங்குளிய பொதி சிவபெருமானது பண்டாரத்தைச் சேர்த்தவுடன் அதனால் அவருக்கு உளதாகிய ஆனந்தம் முன்னை நிகழ்ச்சிகளை மறப்பித்து மென்மேலும் வளர்ந்து இன்பத்தை கொடுத்தது. இத்துணை சிறப்படையாகிய மெய்யன்பினாளென்றோ சமய குறவர்களாகிய திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனாரும் திருநாவுக்கரசு நாயனார் என்பவருக்கு திருவமுது செய்வித்த பெரும்பேரும் பெற்றார். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், சிறுசபேசா, சிவசிதம்பரம்.